அனைவருக்கும் வணக்கம். 140 கோடி இந்திய மக்களின் வளர்ச்சியை பற்றி தொடர்ந்து பேசி வரும் பிரதமர் அவர்கள் அமைச்சரவையில் இஸ்லாமியர்களை புறக்கணித்தது ஏன் என்று பல்சமய நல்லுறவு இயக்கம் கடும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இஸ்லாமியர்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் அளிக்காதது மிகவும் வருந்தத்தக்கது. நாட்டின் ஒற்றுமை, பன்முகத்தன்மை, சம உரிமை, பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட உடனடியாக இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒருவரை அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வேண்டுமென இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பாஜக அரசாங்கம் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மை கொண்ட இந்திய தேசத்தில் நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் இடமான நாடாளுமன்ற அமைச்சரவையில் 20 கோடிக்கு மேலுள்ள இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடமிருந்து அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களையும் அதிகமான தங்களது சொத்துக்களையும் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை வரலாற்று உண்மை என்பதை நாடறியும். இந்திய தேசத்தின் குடிமகன்களாக இந்திய தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பை மதித்து வாழும் இஸ்லாமியர்கள் இந்தியாவின் அரசியலமைப்பு அதிகார இடத்தில் பிரதிநிதித்துவம் பெற்று அங்கம் வகிப்பது அவசியமானதாக இருக்கின்றன. இந்திய நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஒன்றிய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை என்பது வருத்தத்தை ஏற்படுத்துகின்றிருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படும் விமர்சனங்களுக்கு இந்த விடயம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. எனவே உலகில் உள்ள ஜனநாயக நாடுகளில் மதசார்பற்ற பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயக நாடு இந்தியா என்பதை நிலைநாட்டும் வகையில் 3வது முறையாக ஒன்றியத்தில் ஆட்சியில் அமைந்திருக்கும் மோடி தலைமையிலான அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் தர வேண்டுமென இஸ்லாமியர்கள் உரிமை குரலாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக வலியுறுத்துகிறோம். மேலும் ஒட்டுமொத்தமாக 140 கோடி மக்களுக்கு நான் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லும் பிரதமர் மோடி அவர்களே, 20 கோடிக்கு மேலான இஸ்லாமியர்கள் இன்று அவர்களுக்கு நிறை குறைகளை நாங்கள் யாரிடத்தில் கூறுவது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உள்நோக்கம் எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. உடனடியாக மத்திய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு உடனடியாக ஒரு இடத்தை தர வேண்டும் என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.